திமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது நீட் குறித்து நடிகர் விஜய் அவர்கள் சர்ச்சைக்குரிய நீட்டுக்கு எதிரான சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இப்போ நீட் விலக்கு என்பது முதல்ல எங்களுடைய அடிப்படையான ஒரு கொள்கை. ஏன்னா அது நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, என்னைக்கும் நீட் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதுதான். நீட்ல எவ்வளவு கோட்டுப்படி அதனால ஏற்பட்டிருக்கு என்பதெல்லாம் நிச்சயமா நாளறிந்த ஒரு உண்மை. ஆனா திமுகவுக்கு எந்தவித ஒரு முகாந்திரம் இல்லை. இன்னைக்கு உண்ணாவிரதம் இருப்பதற்கோ இல்லைன்னா சட்டசபையில தீர்மானம் கொண்டு வருவதற்கோ எந்த முகாந்திரம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நீட்ட முதல்ல காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்ப கொண்டு வந்ததே இவங்கதான். அன்னைக்கு கொண்டு வரலாம் இந்த நீட்ன்றது அரசம் வந்திருக்க தமிழ்நாட்டுக்கு இந்தியா முழுவதும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு தீர்மானம் போட்டு மக்களை ஏமாத்துற வேலை திமுக பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல நாங்க முதல்ல தேர்தல் வாக்குல நீட்டை ஒழிப்பேன்னாங்க. என்ன ஒழிக்கிறது கையெழுத்து போட்டாங்க? ஒரு கையெழுத்தும் கிடையாது. மக்களை ஏமாத்துற செயலுக்கு அல்ல. தாவேக தலைவர் இந்த கொள்கையோட இது மாதிரி நீட்டு விலக்கு என்ற அந்த நிலைப்பாடு நிச்சயமா வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும்.